ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆதி திருச்சபைகள் எப்படி இருந்தது, இப்பொழுது இருக்கிற திருச்சபைகள் எப்படி இருக்கு? ஆதியில இருந்த சபைகள் எப்படி இருந்தது, இப்பொழுது இருக்கிற சபைகள் எப்படி இருக்கிறது? அதை ஏன் கேட்குறீங்க? கொடுமையா இருக்குது, சொல்லவே இயலாது என்ற நிலையில உங்களுடைய எண்ணங்கள் தோன்றியிருக்கும். எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில லட்சக்கணக்கான சபைகள் இருக்கக்கூடிய அளவில் ஒரு தெருவுக்கு 1, 2, 3 ஆகிய சபைகள் எழுப்பப்பட்ட நிலை இந்த நாட்கள் உண்டு. பக்தர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள், சபைகள் கட்டி கொண்டே இருக்கிறார்கள், சபைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. சபை என்றால் என்ன? சபைக்கு என்ன பேர் வைக்கணும், சபைக்கு என்ன பேர் வைக்கக்கூடாது, இப்படி பலதரப்பட்ட கேள்விகளோடு கூட குழப்பங்களோடு கூட ஊழியங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆதியில கொண்ட விசுவாசமும், ஆதியில கொண்ட விசுவாசிகளும், ஆதியில கொண்ட ஆதி சபையும், ஆதியில் இருந்த ஊழியமும் பயம் பக்தியும் இப்பொழுது இருக்கிற சபைகளிலே உள்ளதா இல்லையா என்று நாம் நிச்சயமாகவே சிந்திக்க அளவில் நாம் நிற்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம், கொலோசியன்ஸ், த புக் ஆஃப் கொலோசியன்ஸ். சபை என்றால் என்ன? ஆதி திருச்சபை எப்படி இருந்தது, இப்பொழுது இருக்கிற திருச்சபைகள் எப்படி இருக்கிறது? ஏன் ஆதியில இருந்த சபை சும்மா ஒரு இடத்துல கூடுனாங்க, ஒரு கொட்டாயில கூடுனாங்க, ஒரு சீட்டு வீட்டில் கூடுனாங்க, ஒரு கூடாரத்துல கூடுனாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்ப இருக்கிற சபைகள் ஐயா ரொம்ப அற்புதமா இருக்கு ஐயா. மோல்டு போட்டிருக்காங்க, டைல்ஸ் போட்டிருக்காங்க, மார்பல் கல் போட்டிருக்காங்க, பிளான்டேனா கல், அந்த கல், இந்த கல். நாங்கள் எருசலேமிலிருந்து கூட கொண்டாந்து சபைகளை கட்டி இருக்கிறோம். அங்கிருந்த மண், அங்கிருந்த கல், அங்கிருந்து நீங்க பரலோகத்திலிருந்து எடுத்துன்னு வந்து கட்டினா கூட சந்தோஷம்தான். ஆனால் ஆதியில சபை எப்படி இருக்கிறது, இப்பொழுது இருக்கிற சபை எப்படி இருக்கிறது? சபை என்றால் என்ன? நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு பெரிய கட்டிடம் சபை ரொம்ப நல்லா இருக்கும், அந்த சபையில நல்ல மியூசிக்கு, நல்ல இருக்கைகள், நல்ல அந்த மார்பல் கல், நல்ல டெக்கரேஷன், நல்ல சிலுவை, நல்ல அற்புதமா பார்ப்பதற்கு அதுதான் ஆலயம் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவராகி தேவன் சொன்னார் ஆலயம் நீங்க தான் என்று. இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், எருசலேம் ஆலயத்தை பார்த்து ஒரு கல்லின் மேல கல் ஏறாதபடிக்கு இடிக்கப்பட்ட நாட்கள் வரும். ஏனென்றால் எருசலேமில் கட்டப்பட்ட ஆலயம் உலகத்துல சரித்திரத்துல இடம்பெற்றது. அது யாராலும் மறக்க இயலாது. சரித்திரத்தின் ஆலயம் சாலமோன் கட்டினது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஆலயம், அதை விட பெரிய ஆலயத்தை இன்றைக்கு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தங்கத்தால கட்டப்பட்ட தங்க ஆலயம் அது. இன்றைக்கு அதை விட பிரம்மாண்டமா கூட கட்டலாம், நல்லா இருக்கையான்னு சொல்லலாம். ஆனா ஆதியில சபை எப்படி இருந்தது, இப்பொழுது சபை இருக்கிறது. சபை என்றால் என்ன? சபை என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக மாறி கூடுகிற இடம் தான் சபை. நீங்க தான் சபை. நாம கூடுகிற கட்டிடம் சபை அல்ல, அது ஒரு கட்டிடம். 100 பேர் 50 பேர் கூடி ஜெபிக்கிற இடம் தான் ஒரு சபை. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நாளைக்கு சட்ட சபை கூடுகிறது. எங்க வருது? டெல்லியில சட்ட சபை அங்கதான் இருக்குது. கூடுகிறதுன்னா கூடுகிற கூட்டம், அந்த கூட்டம் தான் சபை. அந்த கூட்டம் வரலன்னா சட்ட சபை, அது பில்டிங், அது ஒரு கூடாரம். ஆகவே கிறிஸ்தவர்கள் கூடும் பொழுதுதான் கிறிஸ்துவ சபையாக, கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய சபையாக, கர்த்தருடைய சேனையாக, பரிசுத்தவான்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், எக்லிசியா. கிரேக் மொழியில
அற்புதமாக எக்லிசியா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் சூஸ் பண்ண பீப்புள். ஆகவே ஆதி சபை எப்படி இருக்கிறது, இந்த சபை எப்படி இருக்கிறது, இப்பொழுது இருக்கிற சபை எப்படி இருக்கிறது? கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரும் ஆகியிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். இருளின் அதிகாரத்தில் என்று பிதாவாகிய தேவன் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக, கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ளாக, தேவனுடைய சபைக்குள்ளாக, தேவனுடைய கூடாரத்துக்குள்ளாக அநேக வார்த்தைகளை நாம் பைபிள்ல படிக்கிறோம். 14 கூட பாருங்களேன். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் ஆதர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது போல பரலோகத்துள்ளவைகளும் பூலோகத்துள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதலும் ஆகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவரே எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றுக்கும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்தும் முதற் பேரானவர். அற்புதமான ஒரு வார்த்தை இந்த கொலோசியர் 1:13-18 அற்புதமாக சொல்லப்படுகிற வார்த்தையா இருக்கு. 17 அவரே எல்லாவற்றுக்கும் முந்தினவர். 18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு அதிகாரியா இருக்கிறார். ஆகையினால்தான் எபேசியர் 5:23 சபைக்கு தலைவர் கிறிஸ்து. எபேசியர் 5:24-30 சபைக்கு தலையா இருக்கிறார். மனைவிக்கு கணவன் தலை, சபைக்கு கிறிஸ்து தலை. அநேக வீடுகளில இந்த வீட்டுக்கு தலைவர் கிறிஸ்துன்னு போடுவாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவர் கணவன் தான், சபைக்கு தான் தலைவர். நம்ம எல்லாருக்கும் தலைவர் தலை இயேசு கிறிஸ்துவானவர். ஒரு மனைவியை பார்த்து எங்கெங்க உங்க தலைவர், உங்க எஜமான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் தலை. அது பிற்பாடு கணவன் இறந்த பிற்பாடு அவங்களுக்கு சொல்லுவாங்க முண்டச்சி, முண்டம், தலை இல்லாத ஒரு முண்டம். அப்போ நமக்கு தலையா இருக்கிறார் கிறிஸ்து. எனவே ஆதி சபை எப்படி இருந்தது, இப்பொழுது இருக்கிற சபை எப்படி இருக்கிறது, இதை குறித்து தான் நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் 20:28 சுய ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட தேவனுடைய சபை. யோவான் 2:19-21 இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள நான் கட்டுவேன் சொன்ன உடனே யூதர்கள் வேற மாதிரி யோசித்தாங்க. சாலமோன் ஆலயத்தை உலகாலமாயிரத்தை கட்டுவதற்கு இது எப்படி இவர் 3 நாளைக்குள்ள கட்டுவார்? தன்னுடைய சரீரமாக்கிய சபை குறித்து சொன்னார் என்று அழகாக சொல்லப்படுகிற பார்க்கிறோம். யோவான் 2:19-21 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16-17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். You are the temple of God. We are temple of God. அற்புதமாக 1 கொரிந்தியர் 6:19 நீங்க உங்களுடையவர்கள் அல்லவர் என்று தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்றும் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று அறியாது இருக்கிறீர்களா? ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நாம் சரீரம் நம்மளுடையது அல்ல, நமக்குள்ள இருக்கிறது ஆவியானவர். நாம் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அற்புதமாக இதுக்கு யார் தலைன்னா இயேசு கிறிஸ்துவானவர் தலை. ஆகையினாலதான் பேதுரு பார்த்து சொன்னார் மத்திய 16:18 எந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன், இந்த விசுவாசத்து மேல உங்க மேல என் சபையை கட்டுவேன். இயேசு கிறிஸ்துவின் சபையை கட்டுவேன், கிறிஸ்துவின் சபையை கட்டுவேன். அற்புதமாக அந்த கிறிஸ்துவின் சபை, ஆதியில இருந்த கிறிஸ்துவின் சபை எப்படி இருந்தது, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவின் சபைகள் எப்படி இருக்கிறது, சிந்தித்து பார்க்க வேண்டியது, யோசித்து பார்க்க வேண்டிய நிலையில நாம் இருக்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நாம் தெரிந்து கொள்வோம்.
அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம், தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவ வசனம் விரித்தடைந்து சீடர்களுடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கூட பாருங்களேன். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விரித்தடைந்து மேற்கொண்டது. ஆண்டவருடைய வசனம் அந்த நாட்கள்ல மிகவும் பெருகிற்று, வளர்ந்தது, வளர்ச்சி அடைந்தது. வசனம் மல்டிப்ளே ஆனது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாக்கி நம்முடைய வாழ்க்கையில ஆதி சபை எப்படி இருந்தது, இன்றைக்கு இருக்கிற சபை எப்படி இருக்கிறது என்பது குறித்து தான் நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். பெரிய பட்டணத்தார், அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல பெரிய பட்டணம், 11ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் 17:11, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையா வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். வேத வாக்கியங்களை அனுதினமும் ஆராய்ந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற சபைகள் நோ டைம், கேலண்டர் வாங்கி போறாங்க. ஜனவரி மாட்டினாங்கன்னா டிசம்பர் பார்த்தோம்னா ஜனவரியே கிடைக்கும். கேலண்டர் படிக்கிறது இல்லை, வசனத்தை பைபிளை படிக்கிறது இல்லை, ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கத்தோடுப்பில் நாம் அனுதினமும் பைபிளை படிக்கணும், அனுதினமும் ஜெபிக்கணும், அனுதினமும் ஆண்டவர் குறித்து சொல்லணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எனவே எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பட்டணத்தார் அப்படி செஞ்சாங்க. 12ஆம் வசனத்துல 13ஆம் வசனத்துல அவர்கள் எப்படி அதை ஆராய்ந்து பார்த்தார்கள். அநேகர் வந்து ஆண்டவருக்குள்ள வந்தார்கள். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் அந்த இடத்துல நாம் கவனிக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் வசனம் 10-11 வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11, மழை பெய்ந்து பூமியை நினைத்து பூமியின் பலனை கொடுக்கிறது. அவண்ணமாகவே என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையானது நான் விரும்புகிறத செய்யும் அளவு அது வெறுமையா என்னிடத்துல திரும்பாது. அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார், வசனத்தை அனுப்பி அற்புதம் செய்கிறார், வசனத்தை அனுப்பி ஆத்மாக்க ரட்சிக்கிறார், வசனத்தை அனுப்பி அற்புதம் செய்கிறத பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இந்த உலகத்தை உண்டாக்கினது, சிருஷ்டியில் இருக்கிற அத்தனையும் உண்டாக்கினது. அவருடைய வார்த்தையினால நாமும் உண்டாக்கி இருக்கிறோம். அவருடைய கரங்களுக்கு கிரியா இருக்கிறோம், வார்த்தையா இருக்கிறோம். அந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் மூலமா சகலம் உண்டாயிற்று, அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது. அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் 14ஆம் வசனத்தை கூட பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல எனக்கு அருமையானவர்களே, வார்த்தையாகி இயேசு, அவர் வார்த்தை மேல நாம் கட்டப்பட்ட சபைகளாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம். சங்கீதம் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்துல வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களில, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களில 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் வேதியா இருக்கிறான். 100க்கு அதிபதி சொல்றார், நான் அதிகாரத்துக்கு மேற்பட்டவனா இருக்கிறேன், ஒருவனை போறான், ஒருவனை வானா வரான், என் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. வானத்தை பூமி உண்டாக்கினவர் உங்க வார்த்தையில இன்னும் அதிகமா இருக்கும். நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு தகுதியானவன் அல்ல, நீங்க இங்கிருந்து சொல்லுங்க, அவன் குணமாகும். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வார்த்தை நமக்குள்ள, நாம் ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கிறோம், சபையா இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், கிறிஸ்துவின் சபையா இருக்கிறோம், கிறிஸ்துவின் சேனையா இருக்கிறோம், கிறிஸ்துவத்தின் அங்கங்களா இருக்கிறோம், அவயவங்களா இருக்கிறோம். எனவே ஆதி சபை எப்படி இருந்தது, 2 வார்த்தையை வாசித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:31, அப்பொழுது யூதேயா கலிலேயா சமரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தர் பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகிற்று.
வார்த்தை பெருகிட்டு, வார்த்தை மூலமா ஜனங்கள் பெருகினார்கள். ஜனங்கள் மூலமாக சபைகள் நிரப்பப்பட்டது. ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, அற்புதமான ஒரு வார்த்தை. அன்றைக்கு சபைகள் எப்படி இருந்தது என்றால், சபைகளில் சமாதானம். இன்றைக்கு சபைகளில் சண்டைகள், பண சண்டை, பதவி சண்டை, பிரசங்கத்துக்கு சண்டை, பாட்டுக்கு சண்டை, ஜபத்துக்கு சண்டை, சில பிரச்சனைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் தட்டுக்கு சண்டை, ஏலம் கூறுதல சண்டை, சபைகளில் இருக்கிற பொறுப்புகளுக்கு சண்டை. இன்னைக்கு எப்படி இருக்கு சபைகள்? பணம் திமிருனால, பணம் கொழுப்புனால சபைகள் சமாதானம் பெற்று வாழல. சபைகளில் சண்டைகள். சில சபைகள் பதவியில மாறுவதில் பணம் பரிமாற்றம். சில சபைகள் கொலை நடந்திருக்குது, சண்டைகள நடந்திருக்குது. போலீஸ்கார வந்து அதை அந்த கதவுகளை மூடி இருக்கிறாங்க, சாத்தி இருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்ல எல்லாம் கடுக்கும் பாருங்க. கொடுமையானதல்ல, வெக்கக்கேடு. சமாதானத்தை சொல்லுகிறவர்கள் சமாதானம் இல்லாம சண்டைகளை போடுகிற காரியங்களா இருக்கு சபைகளில். சபைகளில் வட்டி கூடுறது, சபைகளில் வியாபாரங்கள், சபைகளில் பெரிய பிசினஸ்கள் வெக்கக்கேடா இருக்கிறது. ஆகவே சமாதானம் பெற்று சபைகளில் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தார்களாம். பக்தி எங்க இருக்கு சபைகளில்? இன்னைக்கு பக்தி இல்லை, பணம் தான். பக்தி எங்க? உன் பக்தி எங்க? கப்பல் ஏறி போயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் ஒரு 30 வருஷம் முன்னாடி சபையில இருக்கிற ஊழியக்காரர்கள் விசுவாசி கண்டிப்பார்கள். ஆனால் நீ முடி வெட்டணும், உன் ட்ரெஸ்ஸை திருத்தணும், நீ திருந்து வாழணும், ஆனா கண்டித்து உன் லைஃபை சேஞ்ச் பண்ண, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு திட்டனா விசுவாசிய திருத்திப்பாங்க. அன்னைக்கு சேஞ்ச் ஆயிடுவான். ஆனா இன்னைக்கு திட்டனா சர்ச்சை சேஞ்ச் பண்ணிப்பான், பாஸ்டர் சேஞ்ச் பண்ணிப்பான், முடிஞ்ச வீட்டை கூட சேஞ்ச் பண்ணிப்பான், ஏரியாவை கூட சேஞ்ச் பண்ணிப்பான். நான் தூரமா போயிட்டேன் பாஸ்டர், என்னால் வர இயலாது, நான் கிட்ட இருக்கிற சபையை போய் கொண்டு இருக்கேன். எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிப்பான். லைஃபை சேஞ்ச் பண்ணிடான்னா இன்னைக்கு உடம்புல பச்சை குத்துறதும், கை கால்களில் கைத்தாண்ட முகத்தில் கீஞ்சி போன துணிகளை போட்டுன்னு வர்றதும், நல்ல பேண்ட் ஷர்ட்டு ஆபாசமான துணிகளை போட்டுன்னு வந்து சபையில ஆராதனை. பக்தி எங்க? உன்னை பார்த்தா பக்தி எங்க? உன்னை பார்த்தா காமந்தான் வருத தவிர வாலிப பிள்ளைங்களுக்கு பக்தி வரல. உன்னுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு சபையில? ஜபம் பண்றியா? பைபிள் படிக்கிறியா? பக்தியான பாட்டு பாடுறியா? பயம் பக்தியா இருக்கிறியா? கரெக்ட் நேரத்துக்கு வர்றியா? சரியான நேரத்துக்கு வந்து நிக்க அட்டன் பண்றியா? இல்லையே. கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பக்தி எங்க? பக்தி விருத்தி அடைந்து கர்த்தர் பயப்படுகிற பயத்தோடும், பயம் கர்த்தர்னு சொன்ன பயம். ஆலயத்துக்கு போகும்போது உன் பாதைகளை, உன்னுடைய நடக்கை காத்துக்கொள். எங்க காத்துக்கொள்றது? கர்த்தர் பயப்படுகிற பயமே இல்லை. லேட்டா வர்றது, எனக்கு மைக் கொடுக்கலன்றது, பாட்டு பாடுறது, பாட்டு கொடுக்கலன்னாக்க எனக்கு பாட்டு கொடுக்கலன்றது, குறை சொல்றது சபைகள் இல்லை. இதுதான் லேட்டா வந்தா லேட்டஸ்டா வர்றன்றது தான். என்ன அட்டகாசம்! பயம் எங்க? பக்தி எங்க? பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல். சபைக்குள்ள வந்தா பயம், சபைக்குள்ள வந்தா பக்தி, சபைக்குள்ள வந்தா ஆறுதல், சபைக்குள்ள வந்தா சமாதானம். இன்னைக்கு எனக்கு சபைக்கு போறதுக்கே பிடிக்கல பாஸ்டர். பாஸ்டர் அறுத்து தள்ளுறாரு, பாஸ்டர் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படியே பல வார்த்தைகளை சொல்லுகிறவங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில சபைகள் எப்படி இருக்கு? சபைக்கு வந்தா சமாதானம், சபைக்கு வந்தா பக்தி, சபைக்கு வந்தா ஆசீர்வாதம், சபைக்கு வந்தா நிம்மதி, சபைக்கு வந்தா ஒரு பெரிய ஆறுதல். அதுக்காக தான் சபைக்கு வரும். ஆண்டவருக்கு மகிமை செலுத்திட்டு ஒரு ஆறுதல் அடைந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சிக்காக. இன்னைக்கு ஸ்டைலா மாறிவிட்டது. எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரியோ, அதுக்கு அடுத்தது எங்கேயோ போற மாதிரியோ,
ஏதோ ஒரு கடைக்கு ஷாப்பிங் போற மாதிரி ஆயிடுச்சு சபைகளுக்கு. ஆகையினால மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியா தரித்திருந்தார்கள். யார் என்றால், அன்றைக்கு பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்டு ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவ சபையில சேர்க்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவின் கட்டளைகளை கை கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ்கிற அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், பிதா குமார பரிசுத்த ஆவியின் உபதேசம், பரிசுத்த ஆவியினுடைய பெற்றுக்கொள்ள உபதேசம், ஆவியானவர் நடத்தப்படுகிற உபதேசம், அப்போஸ்தலர் உபதேசம், ஒற்றுமையான உபதேசம், ஒப்புருவாக்குதலின் உபதேசம், ஆகவே அந்த உபதேசத்தில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் போஸ்பரிட் என்றா, ஒன்லி ஜீசஸ் என்றா, யெகோவா விட்னஸ் என்றா, என்னென்னவோ சொல்லி ஜனங்களை குழப்புகிறான். இந்த குழப்பம் அல்ல. ஒன்லி பைபிள், பிதா குமார பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவோட உபதேசம், அப்போஸ்தலரோட உபதேசம், கடைசி நாட்கள் ஆவியானவர் கொடுத்த உபதேசம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உபதேசத்தில் அவர் நிலைத்திருந்தார்கள். அந்யோன்யத்தில் ஃபெலோஷிப், ஒரு விசுவாசியோடு கூட ஐக்கியம், சபையில் ஒரு ஐக்கியம். இன்னைக்கு ஒரு விசுவாசியை பார்த்தா ஒரு விசுவாசிக்கு ஆவறதில்லை. அந்த ஏரியா நாய்களெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் இருக்கிற நாய் இந்த ஏரியாவுக்கு வந்துச்சானாக்கா அப்படியே கடிச்சு கொதறி சண்டை போட்டுக்கும். இந்த தெருவில் இருக்கிற நாய் இந்த தெருவு நாய் பார்த்தாக்கா சண்டை. இன்னைக்கு விசுவாசியும் கூட அப்படிதான் இருக்கிறான் சபைகளில். இந்த விசுவாசியை பார்த்தா இந்த விசுவாசிக்கு ஆகலை, இந்த விசுவாசி அந்த விசுவாசி பார்த்தா ஆகலை, விசுவாசியாவும் பிசாசியா அப்படின்ற அளவில் சண்டைகள். ஒரே சபையில தான், ஒரே குடும்பம் தான், கிறிஸ்துவ சபைகளில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் தான். அவன் திருடன், இவன் போய் அப்படி இப்படி மற்றவங்களை குறை சொல்லுகிற ஆவியல். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆதியில் இருந்த சபை அந்யோன்யம், ஃபெலோஷிப், ஐக்கியம், யூனிட்டி. இட் இஸ் ஒண்டர்ஃபுல். கீழே வாசிக்கிறோம், அவர்கள் அப்பம் பிக்குதலிலும் வாரந்தோறும், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாரந்தோறும் அப்பம் பிக்கும்படியாக கூடி வந்தார்கள். வாரந்தோறும் கிறிஸ்துவ சபை ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுது, ஆண்டவருடைய மரணத்தை தெரிவிக்கிறது. ஆண்டவர் வரும் மூலம் அதை செய்யுங்கள் என்று சொன்னார். கடைசியாக ஜபம் பண்ணுவதில் அவர்கள் உறுதியா இருந்தார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஜபம் கம்மி, பிரச்சனைகள் ஜாஸ்தி, வேதவசனம் கம்மி. அதனால்தான் எந்த உபதேசம் பண்ணாலும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பைபிளை படிங்க, ஜபம் பண்ணுங்க, கர்த்தருடைய பந்தியில ஐக்கியமா இருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு சபைகள் எப்படி இருக்கு? சபைகள் எப்படி கீழ்ப்படிது? சபைகள் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறது? எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிக அவசியம். கடைசியாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 4-5. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 4-5, 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனால சபைகள் விசுவாசத்தினால சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. எதனால? அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் விதிக்கப்பட்ட கட்டளைகள், சட்டதிட்டங்கள், லா அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அப்போஸ்தலருடைய ரூல்ஸ், அப்போஸ்தலர் மூலமாக உருவாக்கப்பட்ட எல்டர்ஸ், மூப்பர்கள், பாஸ்டர்ஸ், அவர்களுடைய ரூல்ஸ், அவர்களுடைய சட்டதிட்டங்கள். சபைகளுக்கு சட்டதிட்டங்கள் இருக்கு. நம்ம அரசாங்கத்தில் கூட சட்ட திட்டங்கள் இருக்கு. சபையை ரிஜிஸ்டர் பண்ணணும், காணிக்கு வருகிற காணிக்கை எவ்வளவு வருதுன்னு கணக்கு சொல்லணும், ஒவ்வொரு வருஷமும் அக்கௌண்ட் பார்க்கணும். உங்க சபைக்கு எவ்வளவு வந்தது, எவ்வளவு செலவாகி இருக்குது, எவ்வளவு இருப்பு இருக்கு, மீதி எவ்வளவு இருக்கு, ஆடிட்டர் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். கவர்மெண்ட்ல சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இந்த ரிஜிஸ்டர் நம்பர் வாங்கணும், அங்கீகாரம் பெறணும். அப்படிப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியணும்.
நான் சர்ச்சை நடத்துறேன் ஐயா, நான் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, இப்படி சொல்ற ஆட்களை பார்த்துருக்கோம். எனக்கு அருமையான கத்தோடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? சபை சட்டத்திட்டம் 8 மணிக்கு ஆராதனைனா 9 மணிக்கு வர்றது. வெள்ளிக்கிழமை உபவாசம் பண்ணாக்கா வர்றதே இல்லை. குடும்ப ஜபம்னா வர்றதில்லை. பைபிள் ஸ்டடினா வர்றதில்லை. சபையில் ஃபங்க்ஷன்னா வர்றதில்லை. அவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், இவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், இப்படி எனக்கு டைம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. அந்த சபையினுடைய கட்டுப்பாட்டு கீழ்ப்படுறதே கிடையாது. பைபிள் ஸ்டடினா பைபிள் ஸ்டடி, உபாச கூட்டம்னா உபாச கூட்டம், சுத்திகரிப்பு கூட்டங்கள், அதுக்கடுத்து ஆராதனை நேரங்கள், காலை மாலை, அந்த டைம், அந்த லா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நீங்க வேலைக்கு போறீங்க, கரெக்டா 8 மணிக்கு கம்பெனில அட்டன் ஆவறீங்க, கரெக்டா 9 மணிக்கு அட்டன் ஆவறீங்க. ஏன்? உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. உங்களை எஜமானுக்கு பார்த்தா பயம். ஆனா ஆண்டவரை பார்த்தா உங்களுக்கு பயம் இல்லை. ஆனா ஆண்டவருக்கே பயம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆதி சபைகள் எப்படி இருந்தது பாருங்க. ஜெபித்தாங்க, துதித்தாங்க, ஒற்றுமையா இருந்தாங்க, ஆண்டவர் ஆராதித்தாங்க, கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தினாங்க. பரலோகமே இறங்கி வந்தது. அவர்கள் கூடி ஜெபித்தா இடம் அசையும். அவர்கள் கூடி ஜெபித்தா சத்துருக்கள் ஓடி போவாங்க. அவர்கள் கூடி ஜெபித்தா வேதிகள் போகும். அவர்கள் கூடி ஜெபித்தா அற்புதம் நடக்கும். அவர்கள் கூடி ஜெபித்தா மரித்தவர்கள் கூட எழுந்திருப்பார்கள். ஆதி சபை அற்புதமா இருந்தது. இன்றைக்கு இருக்கிற சபை எங்க? உன் பக்தி எங்க? உன் பயம், கர்த்தர் பயப்படுகிற பக்தி விருத்தி எங்க? ஆகையினால சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிவோம், வாக்கியங்களுக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவரை கனம் பண்ணுவோம், ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோம், கர்த்தருக்காக பயபக்தியா வாழுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.